இதயம் wishes you a very happy new year. இதயம் wishes you a very happy new year. இங்கே இருக்கின்ற எல்லோரும் எல்லா நலமும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையையும் அவள் முன் வைத்து இந்த ஏற்புரையை தொடங்குகிறேன். கூட்டம் ரொம்ப குறைச்சலாக இருக்குன்னு சில பேருக்கு அபிப்பிராயம் இருக்கலாம். அந்த விஷயத்தில் நான் யாரை பற்றி புக்கு எழுதினோ, லார்டு கிருஷ்ணா, அவரை விட லக்கி. அவருக்கு ஆடியன்ஸ் ஒரே ஆள் தான். When the original Bhagavad Gita was rendered, the total audience was only one. I have about 30 to 40 times more than that. இதில் எனக்கு இன்னொரு பெரிய கௌரவமும் இருக்குது. இது ஒரு அபூர்வமான புத்தக விழா. இந்த புத்தகத்தை பற்றி பேசின எல்லாருமே, மாணிக்கம் சார், கிருஷ்ணன் சுவாமிநாதன், சுந்தரம், தினமலர் லக்ஷ்மிபதி வரதா இருந்தார். எல்லாருமே புஸ்தகத்தை படித்தவங்க, முழுசாக படித்தவங்க. நான் நிறையா புஸ்தக விழா போயிருக்கேன். என்னுடைய புஸ்தக வெளியீட்டு விழா ஒன்று நடந்தது. அப்போ ஒரு பெரிய பேச்சாளர் 40 நிமிஷம் பேசினாங்க. 40 நிமிஷத்தில் எப்படி பேசுனீங்க, எப்படி அதுக்குள்ளே புஸ்தகத்தை, நான் 2 நாளைக்கு முன்னாடி தான் புஸ்தகத்தை கொடுத்தேன். சார், உங்கள் முன்னுரையை படித்தேன், அதை வச்சு நான் பேசிட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் இங்கே பேசினவங்க அவ்வளவு பேரும் முழு புஸ்தகத்தையும் ஒரு தடவை, மாணிக்கம் சார் 2 தடவை படிச்சிருக்கார். அது வெளியில் சொல்லலை. படித்ததுன்னா அது இட் வாஸ் நாட் ரீடிங், ஹீ ஸ்டடீட் தட் புக். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. எனக்கு இந்த ஒரே மேடையில் கூப்பிட்டு சாகித்ய அகாடமி, ஞான்பீட் அவார்டு 2ம் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட இவ்வளோ சந்தோஷம் இருக்காது. படித்தவர்கள் பாராட்டுகிறார்கள் என்பது தான் பச்சை புடவைக்காரி எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரமாக நினைக்கிறேன். நான் நிறைய நேரம் எடுத்துக்க விரும்பலை. நான் எப்படி இன்டர்பிரட் பண்ணேன் பகவத்கீதை, எனக்குன்னு ஒரு பேசிக் ஹைப்போதசிஸ் which was approved by my reviewer. என்ன கோட்பாடு வச்சுருந்தேன், அதை எப்படி சொல்கிறேன்னா, ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய கத்தி சண்டை வீரன்றது அந்த காலத்தில். அவன் அந்த ஊரில் இருந்து ஒரு பேரழகிய காதலிச்சான், அவளும் காதலிச்சான். இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடந்தது. தேனிலவுக்காக ஒரு ஊருக்கு சென்றார்கள். ஒரு நாள் இரவு அந்த வசந்தகால காற்று அடித்து கொண்டிருக்கிறது. கணவனும் மனைவியும் மட்டும் ஒரு ஆற்றிலே படகிலே போய்கொண்டிருக்கிறார்கள். இவன் போர் வீரன். பாதி ஆற்றில் போயிட்டுருக்கும்போது அவன் திடீர்னு கத்தியை எடுக்கிறான், உடைவாள் எடுக்கிறான். மனைவி அவனை ஒரு புன்சிரிப்போடு பார்த்துட்ருக்கான். இவன் கேட்குறான், உனக்கு பயமா இல்லையா? என் கையில் இருக்கிறது கத்தி, இதில் நான் எத்தனை பேரை போரில் வீட்டிருப்பேன் தெரியுமா? எத்தனை தலைகளை நான் இதில் கொய்து இருப்பேன் தெரியுமா? நீ பயப்படவில்லையா அப்படின்னு. அப்போது அந்த மனைவி சொல்கிறா, நான் கத்தியை மட்டும் பார்க்கலங்க, கத்தி யார் கையில் இருக்குங்கிறத தான் முக்கியமாக பார்க்குறேன். கத்தி யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் என்னுடைய காதல் கணவர், வாழ்நாள் முழுவதும் என்னை காப்பாற்றுவேன் என்று அக்னிக்கு முன்னால் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட என் காதல் கணவர். என்னை வேற யாராவது காயப்படுத்த வந்தால் அவர்களை இந்த கத்தி உடனே அழித்துவிடும் என்ற தைரியம் மனதிலே வருகிறது என்பதால் கத்தியை பார்த்ததும் எனக்கு உங்கள் மேல் இன்னும் அதிகமாக காதல் தான் வருகிறது, பயம் வரவில்லை. இதே ஐ யூஸ் த சேம் பிரின்சிபிள் டு இன்டர்பிரட் பகவத்கீதா. நான் கண்ணனின் வார்த்தைகளுக்கு அர்த்தம் தேடிய பொழுது வார்த்தைகளை மட்டும் பார்க்கவில்லை, அந்த வார்த்தைகளை சொன்னவன் கண்ணன் என்பதை பார்த்தேன். கத்தியை மட்டும் பார்க்காமல் கத்தியை பிடித்து கொண்டிருந்த கையை பார்த்தால் அல்லவா, வார்த்தையை சொன்ன அந்த தெய்வத்தை பார்த்துத்தான். தட் வாஸ் வை ஐ குட் மேக் ஆல் திஸ் இன்டர்பிரிட்டேஷன். அதனால தான் கண்ணன் விஸ்வரூப தரிசனம் காட்டுறதுக்கு ஒரு ஃபுல் சாப்டர் இருக்குது. அதில் கூட நான் ரொம்ப கை வைக்கல. ஆனால் அந்த 18th சாப்டர் 66th ஸ்லோகா, அதில் தான் நான் நிறையா சொல்லியிருக்கேன். அதில் என்ன சொல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத, எங்கிட்ட வந்துரு. மாணிக்கம் சார் அந்த இதை இன்டர்பிரேட் பண்ணும்போது நான் கொடுத்த இன்டர்பிரிட்டேஷன் அப்படியே எழுதியிருந்தார்.
நான் வந்து இது ட்ரெடிஷ்னல் இன்டர்பிரிட்டேஷன் கிடையாது. எனக்கு இவங்க மாதிரி ரிவ்யூவர் இல்லாமல் ஒரு கீதா பண்டிட் ரிவ்யூவராக இருந்தால் நீ கிருஷ்ணன் சொன்னதுக்கும் நீ எழுதினதுக்கும் சம்மந்தமே இல்லையே அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. Forget whatever I said, I was just kidding. Leave everything and come to me, dear. Am I not there for you? I will remove all your sins. You need not do anything. You just have to abandon the notion that you will have to do something to come to me. Because you are already with me, dear. Why fear, my dear, when I am here? இது மகாபாரதத்தின் சரம ஸ்லோகம். இந்த வைஷ்ணவர்களுக்கு 3 விஷயம் ரொம்ப முக்கியம். நான் பிறப்பால் வைஷ்ணவன், வைணவம் கற்றுக்கொண்டேன். 4 வருடங்கள் திருவாய்மொழி அந்த வைணவ கிரந்தங்களை எல்லாம் இன்னொரு ஆசிரியர் முகமாக கற்றுக்கொண்டேன். அப்போ வந்து முமுட்சுப்படி என்ற ஒரு பிள்ளை லோகாச்சாரியர் எழுதிய கிரந்தம், அதில் 3 விஷயத்தை தான் சொல்கிறார். வைணவனுக்கு தேவையான 3. 1 இறைவனின் திருநாமம், திருமந்திரம், திருவெட்டெழுத்து. சைவர்களுக்கு 5 எழுத்து மாதிரி வைணவர்களுக்கு திருவெட்டெழுத்து. 2வது துவயம் என்று சொல்லப்படும் ஒரு மந்திரம். 3வது சரமஸ்லோகம். இந்த கீதை 18வது சாப்டர் 66வது ஸ்லோகம். அதில் பிள்ளை லோகாச்சாரியர் 200 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது இதை வச்சுத்தான் நான் எழுதினேன். அதாவது மாணிக்கன் சார் சொன்னார் 702 ஸ்லோகத்தில் இவர் 56 ஸ்லோகம் தான் எடுத்து எழுதியிருக்காருனார். அந்த 56 ஸ்லோகத்தில் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு நான் 100 பக்கம் எழுதியிருக்கேன். ஸோ மிச்சம் 46 ஸ்லோகத்துக்கு நான் 55 ஸ்லோகத்துக்கு இது குறைஞ்சிருக்கு. ஏன்? கீதையின் தாத்பரியம் மட்டும் இல்லை, இந்து மதத்தின் தாத்பரியம் மட்டும் இல்லை, அன்பை அடிப்படையாக கொண்ட எந்த மதமாக இருந்தாலும் சரி அந்த மதத்தின் தாத்பரியம் இந்த ஸ்லோகம்தான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாயேக சரணம் பிரஜா அகம் துவா சர்வபாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மாஷுச்சகா. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு என்னுடன் வந்துவிடு, உன் பாவங்களை போக்குகிறேன், எதற்கும் கவலைப்படாதே. இது ஒரு கருத்து. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும். நான் வந்து நிறைய எழுதி வச்சுருந்தேன், நிறைய எல்லாரும் சொல்லிட்டாங்க, பட் இது யாரும் போகலைங்கிறதுலாம் நான் சொல்கிறேன். கீதை முதல்ல 2013 தமிழில் எழுதினேன். அது போகலேன்ட்டு அப்புறம் திருப்பி 14 இங்கிலீஷில் எழுதினேன். அப்புறம் தமிழ் 2வது பதிப்பு கொண்டு வந்தோம் 2022. இப்போ இங்கிலீஷ் 2வது பதிப்பு கொண்டு வந்தோம். முதல்ல எழுதும்போது பாதி புத்தகம் வந்த நிலையிலே ஒரு தடுப்பு சுவரில் முட்டிக்கொண்டேன். புத்தக வேலை நின்று விட்டது. தெர் வாஸ் அ ரோட் பிளாக், டிராஃபிக் ஜாம். பெங்களூரில் இருந்தால் தெரியும், டெய்லியாக தான் அவர் நடக்குது. ஃபர்தர் போக முடியல. என்ன ப்ராப்ளம்? 2nd சாப்டர் கண்ணன் நிறையா இடத்துல பிரம்மம், ஆத்மா அப்படியெல்லாம் சொல்லியிருக்கார். அதில் ஆத்மா அழியாது, உடல் தான் அழியும், ஆத்மா நிரந்தரமானது. இப்போ நீங்கள் நிறையா பேர் ஆபிச்சுவரியில் தான் போடுறாங்க ஆத்மா அழிவதில்லை அப்படின்ட்டு. எல்லாம் கரெக்டு சார். மொத்த கீதையிலையும் ஆத்மானா என்னன்னு எங்கேயுமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. வாட் இஸ் ஆத்மா? அது யாரும் சொல்லலை. உங்கள் பேர் மோகன்னு வச்சுக்கிட்டா ஆத்மாங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு குட்டி மோகன் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது நம்மள மாதிரியே ஒரு ஒரு உருவம் உள்ளே இருக்கிறது, அதுதான் ஆத்மா. நம்மளுடைய டெத்து வந்தவுடனே அந்த குட்டி மோகன் வந்து இன்னொரு வேற ஒரு கிருஷ்ணன் இதுலையோ வேற உடல்லையோ போய் அடுத்த பிறவி ஆரம்பிச்சிரும் அப்படின்னு வச்சுட்டு இருக்காங்க. என்னால் அந்த விளக்கத்தை ஏற்றுக்க முடியலை. அதுக்கு விளக்கம் சொல்லாமல் கீதை புத்தகத்தை எழுத முடியாது. மற்றதுக்கு சொல்லாட்டி கூட பரவாயில்ல, இதுக்கு எழுதலாம் எப்படின்னு சொல்ல முடியலை. அப்போது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். விட்டுட்டேன் புஸ்தகத்தை. ஒரு நாள் அவசரமாக மதுரையிலேருந்து சென்னைக்கு போக வேண்டியிருந்து, எதுவும் டிக்கெட்டு கிடைக்கல, ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் டிக்கெட் கிடச்சிது. போயிட்டு இருந்தேன், நல்லா தூங்கிட்டேன். நடுவில் எங்கேயோ டோல்கேட்டில் நிறுத்தும்போது சடன் பிரேக் போட்டு ஒரு ஷாக்கில் எந்திரிக்கும் போது அப்போ தான் திடீர்னு ஆத்மா ஈக்குவல் டு லவ் அப்படிங்கிற ஈக்குவேஷன் என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. நான் உடனே அப்போது இந்த செல்ஃபோன் அந்த இதெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை என்கிட்ட. உடனே வந்து ஒரு பேப்பர் இதை எடுத்து அதை எழுதி வச்சுக்கிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை, ஆத்மா ஈக்குவல் டு லவ் அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டேன். அந்த தாட் வந்த உடனே அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரல. அன்றைக்கி நைட்டு பூரா யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா இதில் ஏதோ இருக்குன்ட்டு. மெட்ராஸில் போன உடனே எடுத்து எல்லாத்தையும் எழுதி என்னன்னு வச்சுக்கிட்டு திருப்பி மதுரைக்கு வந்த உடனே புஸ்தகத்தை எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஈக்குவேஷன் அர்த்தம் தெரிஞ்ச உடனே இந்த கீதை ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிறது ஈஸியாக இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன், 2 ஸ்லோகம் மட்டும் சொல்கிறேன்.
ந ஜாயத்தே ந மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. கிருஷ்ணர் ஆத்மாவை பற்றி சொல்கிறாரு. இதுக்கு பிறவி கிடையாது, இறப்பு கிடையாது, இது ஒரு காலத்தில் இருந்தது பாஸ்ட் டென்ஸ் கிடையாது, இருக்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் கிடையாது, ஃப்யூச்சர் டென்ஸ் கிடையாது, அதாவது காலம் கடந்து நிற்பது. திஸ் இஸ் பெர்மனண்ட் என்ன, அண்ட் திஸ் இஸ் ஏன்ஷியன்ட். ந ஹன்யதே ஹன்யமான, ஈவன் இஃப் யுவர் பாடி டைஸ் திஸ் ஓன்ட் டை. அந்த திஸ்ங்கிறது எங்கேயும் சொல்லலை. ஆத்மாங்கிறது முன்னாடி ஸ்லோகத்தில் வச்சு நம்ம இது பண்ணிக்கிட்டோம். இப்போ ஆத்மாவை வந்து லவ்னு நான் சப்ஸ்டியூட் பண்ண உடனே இதுக்கு நான் என்னுடைய விளக்கம் இதுதான் எழுதினேன். ஃபார் லவ் தேர் இஸ் நெய்தர் பர்த் நார் டெத் நார் ஹேவிங் ஒன்ஸ் பீன் டஸ் லவ் எவர் சீஸ் டு பி. லவ் இஸ் அன்பார்ன், eternal, ever existing, undying and permeable. Love is not slain when the body is slain. இன்னொரு ஸ்லோகம், உடம்பு எப்படி பழைய ஆடைகள், அதாவது ஆத்மா எப்படி நம்ம உடம்பு பழைய ஆடைகளை கிழிச்சு போட்டால் தூக்கி போட்டுட்டு புது ஆடைகளை போட்டுக்கிற மாதிரி ஆத்மா பழைய உடல்களை தூக்கி போட்டுட்டு புது உடல்களை ஏற்றுக்குது. அதுதான் நமக்கு மறுபிறவிங்கிறோம். நம்ம இந்துக்கள் மறுபிறவியில் நம்புகிறோம். அதுக்கு ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது. வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருஹநாதி நரோபராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேகி அப்படின்ட்டு. இதுக்கு அந்த விளக்கம் ஓகே. ஆனால் லவ்வை சப்ஸ்டியூட் பண்ணியாட்டு ஆஸ் அ பர்சன் புட்ஸ் ஆன் நியூ கார்மெண்ட்ஸ் discarding the old ones, love adorns new bodies discarding the old ones. Love never dies. இன்னைக்கு தேதிக்கு லவ் கிருஷ்ணன் சாமிநாதனுடைய இதயங்கள் இயக்கத்தில் இருக்குது. நாளைக்கு வேற ஒரு இடத்துல இருக்கலாம், 100 வருஷம் கழிச்சு அது இன்னொரு இடத்துல இருக்கலாம். இதயங்கள்ங்கிற இயக்கம் 150 வருஷம் 200 வருஷம் கழிச்சு இருக்குமா தெரியல. நிச்சயமாக இருக்கும், வேற பேரில் இருக்கலாம், வேற வடிவத்தில் இருக்கலாம். இதைத்தான் கிருஷ்ணர் சொல்கிறார். எத்தனையோ உடல்கள் இருக்கலாம் போகலாம், ஆனால் ஆத்மா அந்த அன்பு மறையாது. இது இப்படி சொன்னால் கூட புரியாது, நான் வேற மாதிரி சொல்கிறேன். அன்பு மின்சாரம். லவ் இஸ் லைக் எலக்ட்ரிசிட்டி. அந்த மின்சாரம் தான் நம்மளை எல்லாம் இயங்க வைக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸுக்கு சிங்குலர் ப்ளூரல் உண்டு. தேர் இஸ் ஒன் பல்ப், தேர் ஆர் மெனி பல்ப்ஸ், தேர் இஸ் அ ஃபேன், தேர் ஆர் மெனி ஃபேன்ஸ், there is one air conditioner, there are many air conditioners. But electricity க்கு கிடையாது. We don't say electricities. எத்தனை இடத்துல இருந்தாலும் அது எலக்ட்ரிசிட்டி தான். இன்னொன்று, electricity is the same whether it lights a 0 watt bulb or powers a 16,000 HP electrical engine which tows 21 carriages carrying almost thousands of people. மின்சாரம் எல்லா இடத்துலையும் ஒன்று தான். உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் கூல் மின்சாரம் இருக்கான்னு திறந்து பாருங்கள். இல்லை உங்கள் வீட்டு கெய்சரில் சூடான மின்சாரம் இருக்கா? இல்லையே. உங்களுக்கு பச்சை பல்பு எரியணும்னா பச்சை மின்சாரம் வேணுமா? டான்ஜெட் கோலை கேட்பீங்களா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் பச்சை லைட்டு போட போகிறோம், தயவு செஞ்சு கொஞ்சம் க்ரீன் எலக்ட்ரிசிட்டி அனுப்பி வைங்க சார் அப்படின்னு. அவன் ஒழுங்கான எலக்ட்ரிசிட்டி அனுப்புறதே கஷ்டமாக இருக்கும். இல்லை நீல பல்புக்கு நீல மின்சாரம் வேணுமா? இந்த ஆத்மா ஈக்குவல் டு அன்பு அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் ஐ காட் தி டேக்லைன் ஃபார் திஸ் புக். இந்த புக்கினுடைய டேக்லைன் பகவத்கீதா ஆஸ் அ லவ் லெட்டர் ஃப்ரம் காட். இறைவன் நமக்கு எழுதிய காதல் கடிதம் தான் பகவத்கீதை. இந்த ஆத்மா ஈக்குவல் டு லவ்ங்கிறதுக்கு நிறைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் இருக்குது. ஐ டேக் another 5 minutes முடிச்சிடுறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர், இந்த எக்ஸாம்பிளை நான் ஒரு 10-15 புக்கில் சொல்லியிருப்பேன், இன்னும் 100 புக்கு எழுதினாலும் இதை சொல்லுவேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த இதில் ஆற்றுல படகுல போயிட்டுருக்கார். அவர் கூட 4-5 பேர் இருக்காங்க. பக்கத்து ஒரு கொஞ்சம் தள்ளி ஒரு படகுல அந்த அந்த படகுக்காரனுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை நடக்குது. இவருக்கு கேட்குது, அது அடிச்சுக்கிறாங்க, தேர் எக்ஸ்சேஞ்சிங் ப்ளோஸ். அப்போ என்ன பண்ணிடுறான், அந்த படகு துடுப்பை எடுத்துடுறான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவருக்கு அவங்க யாருன்னே தெரியாது, சொந்த பந்தம் கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அப்படியே துடிக்குது. ஏன்னா அந்த துடுப்பு எவ்வளோ ஹெவியாக இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, ஓர். அதால் அடித்தா என்ன ஆகும்? அவன்கிட்ட கெஞ்சுறாரு,
உன்னை கையெடுத்து கும்புறேன், நீ அடிக்காதரா, நீ வா, நம்ம அப்புறம் தீர்த்துக்கலாம், என்ன வேணாலும் உனக்கு தரேன், அடிக்காதுன்னு கத்துறாரு. அவன் அடிச்சிடறான். ராமகிருஷ்ணர் அம்மான்னு கத்தி மயங்கி விழுந்துடுறார். ராமகிருஷ்ணர் முதுகில் அந்த படகு துடுப்பால் அடித்தா எப்படி காயம் ஏற்படுமோ அதே அளவு காயம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு நீங்கள் என்னங்க சார் சொல்வீங்க? நீங்கள் லா ஆஃப் ஃபிசிக்ஸ், நீங்கள் எத்தனையோ சயின்டிஸ்ட் எவ்வளவோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ சோலே கிடையாதுன்னு ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு, கடவுளே கிடையாது தேவையில்லைன்னு புக் எழுதியிருக்காரு. இதுக்கு நீங்கள் எப்படி சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? அவன் 20 அடி தள்ளி அடிக்கிறான். டெலி மெடிசன் தெரியும், இதுன்னு டெலி ப்ளோவாகுது, அங்கே அடித்தா எப்படி இவருக்கு வலிக்கும்? அதுதான் அன்பு. லவ் வந்து லவ் டசன்ட் கேர் அபவுட் ஸ்பேஸ் ஆர் டைம். எங்கேயோ நடக்கிற இன்சிடென்ட், நம்மளுக்கு யாரோ எங்கேயோ கஷ்டப்படுறா, நம்ம கண்ணில் தண்ணி வருது, அதுதான் லவ். இதை வந்து ராமகிருஷ்ணர் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார். இன்னும் ஒரே ஒரு கருத்தை சொல்லி இதை முடிச்சிடுறேன். மாணிக்கம் சார் தான் சொன்னாங்க, இந்த கீதா புக்கை வந்து ஏர்லியராக படிச்சிருங்க, ஆஸ் ஏர்லி as பாசிபிள். ரிட்டையர் ஆனாட்டு படிக்கிறாய். நாங்கள்லாம் 60s 70s ரிட்டையர் ஆகும்போது எல்லாருக்கும் ஒரு பகவத்கீதை புக்கும் ஒரு வாக்கிங் ஸ்டிக்கும் தருவாங்க. என்ன இப்போ அப்படி கொடுத்தா நீங்கள் பயங்கர கோபம் வந்துடும். நீங்கள் ரிட்டையர் ஆனாட்டு தயவு செஞ்சு பகவத்கீதையை படிக்காதீங்க. படிக்கலாம் எப்படின்னா, இப்போ நிறைய பேர் ஆல்படாக்ஸ் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காருனாங்க, அதுக்கு பதிலாக பகவத்கீதை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு 2 பக்கம் படித்த உடனே நீங்கள் நார்மல் கீதா டெக்ஸ்ட் புக்கெல்லாம் படிங்க, 2 பக்கம் படித்த உடனே தூக்கம் அஷ்யூர்டு. வேல்யூம் 10 mgயில் வராத தூக்கம் கூட பகவத்கீதையில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் அப்புறம் லேட்டாக படிக்கிறீங்க. சார் நீங்கள் காலேஜில் ஒரு கோர்ஸ் படிக்கிறீங்க, ஃபைனல் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கை படித்தா என்ன படிக்காட்டி என்ன? கீதா இஸ் அ மேனுவல் ஆஃப் லைஃப். இட் இஸ் அ வார் மேனுவல். இட் ஹேஸ் டு பி ரெட் பிஃபோர் தி வார் ஸ்டார்ட்ஸ். குறைஞ்சபட்சம் சண்டை பாதியிலையாவது கொஞ்சம் இன்டர்வல் வாங்கிட்டு வந்து படிக்கணும். சண்டையெல்லாம் முடித்து எல்லாம் ஓஞ்சி எல்லாரும் போனாட்டு படிக்கிறதுல அர்த்தம் இல்லை. இது வந்து ஒரு ரொம்ப சோகமான எக்ஸாம்பிளில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை ஏன் படிக்கிறதுக்கு லேட் பண்ணக்கூடாதுன்னு. எங்கள் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ், எனக்கு இது அப்புறம் தான் தெரியும், முன்னாடி தெரிஞ்சால் என்னெல்லாமோ பண்ணியிருக்கலாம். எங்கள் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு 50 வயசு, கல்யாணம் எதுவும் பண்ணிக்கலை, கேன்சர்னு சொல்லிட்டாங்க, ஒன்லி ஃபியூ டேஸ் லெஃப்ட் டு லிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாரோ வந்து அந்த ஃபஸ்ட் எடிஷன் ஆஃப் கிருஷ்ணாஸ் கிஸை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. இந்த ஃபஸ்ட் எடிஷன் எழுதும்போது ஐ வாண்டட் டு கிரியேட் மை லார்ஜஸ்ட் புக். தட் ஃபஸ்ட் எடிஷன் வாஸ் 1 volume 752 pages. இந்த லேடி வந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது அவங்க ஃபியூனரலுக்கு போகும்போது தான் எனக்கு தெரியும், அவங்க இறந்து போயிட்டாங்க, நீ அவசியம் வரணும்ப்பான்னு என் சிஸ்டர் யாரோ கூப்பிட்டு போகும்போது தான் இது பண்ணாங்க. அப்போ அவங்க ரிலேட்டிவ் சொன்னார், சார் கடைசி நாள் வரைக்கும் உங்கள் புக்கை படிச்சுட்டு இருந்தாங்க சார், அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இந்த புக்கை தூக்க முடியல, ஏன்னா 752 பக்கம் தூக்க முடியல, அதனால் நாங்கள் யாரான்னு போய் மேலே இப்படி தூக்கி இப்படி பிடிச்சிப்போம், பக்கத்தை புரட்டுன்னு வாங்க புரட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இது தெரிஞ்சிருந்தால் முதல்லையே 2 புக்கு கொண்டு வந்துருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஃபார்மில் கொண்டு வந்துருக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் இதில் நம்ம கற்றுக்கிற பாடம் என்னென்னா, அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் ஏன் புக்கை படிக்கணும் இல்லை, பகவத்கீதையை பற்றி எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ ஏதான ஒரு புக்கை படிக்கணும், இந்த ஆன்மீகத்தை பற்றி எதையானு படிக்கணும். அப்படி படிக்கிறத அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் டிலே பண்ண வேண்டாம். கொஞ்சம் முன்னாடியே எடுத்து படிக்க ஆரம்பித்தோம்னா நம்ம வாழ்க்கை மிச்சம், நமக்கு என்ன வாழ்க்கை இருக்கோ, நமக்கு எவ்வளோ நாள் இருக்க போகிறோன்னு தெரியாது, மிச்சம் இருக்கிற வாழ்க்கை நன்றாக இருக்கும். எனக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த மாணிக்கம் அவர்களுக்கும் சுந்தரம் அவர்களுக்கும், வரவேற்புரை நடத்திய ராஜ்குமார் அவர்களுக்கும், சக்தி குரூப் நிறுவனங்களுக்கும், இங்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவை காரியிடம் வைத்து உங்களுக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.